மீனாக்கு வந்து முத்து புடவை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, காலையில் நான் தோசை சுட்டு உங்களுக்கு கொடுத்தேன், அது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் இப்போ மட்டும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா, நானும் இது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது, மீனா மீனா நீ வந்து எப்போ சாப்பாடு செஞ்சாலும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லாமல் இருக்குமா சொல்லு, நீனே புரிஞ்சுக்க, நல்லா இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இனிமேல் வேண்டாம் உனக்கு தினமும் நான் உனக்கு சொல்லிடுறேன் நல்லா இருக்குன்னே சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது, மீனா கோச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த புடவைய பாரு மீனா அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனா மீனா அந்த புடவைய பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்காண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கட்டிக்கிட்டே வந்து காமிச்சிடுறாங்க. மீனா சூப்பராக இருக்குது இந்த புடவை, நான் காஞ்சிபுரம் சவாரிக்கு போனேன்ல அப்போ உனக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கிறிஸ் பையன் வந்து ஃபோன் அடிக்கிறான் முத்துக்கு. அங்கிள் நான் தான் கிறிஸ் பேசுகிறேன் சொல்லுப்பா அப்படிங்கிறார் முத்து. அப்போ வந்து எனக்கு நாளைக்கு பர்த்டே அங்கிள், நீங்கள் வரணும், நீங்களும் மீனா ஆண்டியும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. உனக்கு வராமையா, நான் வராமல் இருப்பேனா, ஆமாம் உனக்கு என்ன வேணும் சொல் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்று வேணாம் அங்கிள் நீங்கள் வந்தாவே போதும் அப்படின்ட்டு கிறிஸ் சொல்கிறான். அதுக்கு முத்து சொல்கிறாரு, இரு இரு நான் உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு gift கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. ரோஹிணி கிட்ட கிறிஸ் கேட்டான், என் அம்மா நான் வந்து எல்லாரையும் கூப்பிடவா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லுவோம், நீ கூப்பிடுன்னு சொன்னோடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கும்போது முத்துவுக்கும் ஃபோன் அடித்து சொல்லிட்டான். இப்போ முத்துவுக்கு ஃபோன் அடித்தது ரோஹிணிக்கு தெரியாது. ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போகிறாங்க. கடையில் போய் கோட் ஷூட் வாங்குறாங்க. கோட் ஷூட் வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க விஜயாவும் அங்கே பார்வதியும் வர்றாங்க. பார்வதியும் வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அதாவது நாட்டியத்துக்கு பரதநாட்டியத்துக்குள்ள ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அது வந்து 6000 ரூபா வருது. இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு, நீ எங்கம்மா இங்கே வந்த, என் கிளைண்ட்டோட பையனுக்கு பர்த்டே வருது ஆண்டி, அதுக்காக என்னை ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதான் எடுக்க வந்தேன்னு. கடைக்காரன் என்ன சொல்கிறான், உங்கள் பையனுக்கு ட்ரெஸ்ஸு கேட்டிங்கல்ல மேடம், இந்த இது நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன பையனா, இங்கே வா என்ன பையங்கிற, அவங்க தான் சொன்னாங்க மேடம் அவங்க பையனுக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது ரோஹிணி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிது. அப்போ சொல்லுது, இல்லை ஆண்டி பையன்னு சொன்னேன், அவர் காதில் வந்து என் பையன்னு விழுந்துருச்சு, அதானே பார்த்தேன், இவன்னா லூஸா இவன் போ அப்படின்னு விரட்டி விட்றாங்க விஜயா. அப்புறம் என்ன பண்ணுது ரோஹிணி வந்து, இவங்க விஜயாவை ஐஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நானே சேர்த்து பே பண்ணுறேன் ஆண்டி அப்படின்ட்டு 6000 ரூபாய் பே பண்ணிவிட்டு வந்துடுது. வரும்போது தான் அப்போ கிறிஸ் ஃபோன் அடித்து இந்த மாதிரி சொல்லும்போது எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி. இதை வந்து முத்தும் வந்து கூப்பிட்டோன்னே அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி கிளம்பி போகிறாங்க. கிளைண்ட் வீட்டில் பர்த்டேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு முன்னையே மீனாவும் முத்துவும் நல்ல ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்துக்கிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க, கிறிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா கிறிஸ் உங்கள் அத்தை வரலையா இப்போ அப்படிங்கும்போது, அத்தையா அப்படின்னு முழிக்கிறான் கிறிஸ். சொல்கிறாங்க மீனா, அவங்க அத்தை தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்க எப்படிங்க வருவாங்க, அதனால் விடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி, ஐயோ யார் கூப்பிட்டது முத்துவ மீனாவை, இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு போயிடுறாங்க, உள்ளார போயிடுறாங்க. போகும்போது, என்ன ரோஹிணி நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கும்போது, என்னையும் தான் கிறிஸ்ஸு கூப்பிட்டுருந்தான் அதனால் வந்தேன் அப்படிங்கும்போது, கிறிஸ்ஸு வாய் திறந்து அம்மான்ட்டு ஓடுறான். அப்போ வந்து மீனாக்கும் முத்துக்கும் சந்தேகம் வருது, என்ன அம்மாவா, இல்லை ஆன்ட்டின்னு கூப்பிட போனேன் அம்மான்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அதாவது கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, அம்மான்னு கூப்பிட்டுட்டான் ஆண்டின்னு கூப்பிட்றதுக்கு பதில் அப்படிங்கும்போது, வாங்க ரோஹிணி வந்து உட்காருங்க, நீங்கள் வர்றது தெரிஞ்சிருந்தா எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்லை என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தான், அதனால தான் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ் எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா அப்படின்ட்டு இங்கே பயந்துக்கிட்டே நிற்கிது ரோஹிணி. உடனே அம்மாவை கூப்பிடுது. உடனே அவங்க வாங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு ரோஹிணி போகுது. என்ன பார்லர் அம்மா, கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது, உங்கள் வீடு மாதிரி கவனிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அந்த அம்மா வந்து அவங்க தனியாக இருந்துட்டு கஷ்டப்படுறாங்களா, அதனால தான் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, நானும் வரேன் ரோஹிணி இருங்க, நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை உட்கார சொல்லிட்டு ரோஹிணியும் மீனாவும் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ ரோஹிணி வந்து முறைக்குது அவங்க அம்மாவை பார்த்து. அவங்க அம்மாவை பார்த்து முறைச்சவொடனே, நான் என்னடி பண்ணுவேன், இவன் கூப்பிட்ருக்குறான் அப்படின்னு சைகையால் சொல்கிறாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததும் இவர் முத்து சொல்கிறாரு, கார் சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மீனா, இரு மீனா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேங்க அப்படிங்கும்போது, இரு நீ உட்கார், காரில் நீ நில்லு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. போகும்போது ரோஹிணி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, ஏம்மா உனக்கு அறிவு இல்லையா, அது இல்லையா இது இல்லையா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மீனாவையும் முத்தையும் இங்கே கூப்பிடாதேன்ட்டு, அவளும் எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு. நான் கூப்பிடலடி, நீ கிறிஸ் தாண்டி கூப்பிட்டான் அப்படிங்கும்போது, ஏன் கிறிஸ் உனக்கு என்ன அறிவு இல்லையா, என்கிட்ட கேட்கணும்ல, அவங்கள கூப்பிடவா வேணாமான்னு என்கிட்ட கேட்கணும்ல,
எதுக்கு கூப்பிட்ட அவங்கள? நான் தான் அம்மா வரேன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு இங்கே திகைச்சு போயிட்டார் முத்து. இதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு அவருக்கு. என்ன அம்மாவா? இல்லைம்மா, சாரிம்மா சாரிம்மா, நான் எல்லாருக்கும் ஃபோன் அடித்தேன், நான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அடித்தேன்லம்மா, உங்ககிட்ட கூட கேட்டேன்லம்மா, நீ தான் எல்லாருக்கும் அடித்து இன்வைட் பண்ணுன்னு சொன்னீல, அதனால் முத்து அங்கிளுக்கு மீனா ஆண்டிக்கும் நான் அடித்து பேசினேம்மா அப்படி. இனிமேல் கிறிஸ், இது இன்னைக்கு நல்ல நாளுன்ட்டு உன்னை விட்றேன் கிறிஸ், இனிமேல் நான் அம்மா சொல்கிறதா நீ கேட்கணும், மீறி இனிமேல் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நீ பேசக்கூடாது அப்படிங்கும்போது இவர் சிலையாக நிற்கிறாரு முத்து. அப்படியே திகைச்சு போய் இப்போ ரோஹிணி பேசவும் ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு தாண்டி வீட்டில் சொல்லிவிடு, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த ஆள் இறந்து போயிட்டாருலாம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற. ஆமாம்மா, நான் சொன்னேன்டா, என் கதி அதோ கதி தான் அப்படின்ட்டு இவங்க பேசுகிறாங்க. நீ வாயை மூடிட்டு சும்மா இருமா, நானும் கிளம்புறேன், கிறிஸ் வா கேக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்ட போகிறாங்க. இதை கேட்டுட்டு ஐயோ, அப்போ மனோஜ் ஏமாந்துட்டான் அந்த பொம்பளைகிட்ட, அப்போ இது ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதா அப்படின்ட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. உடனே மீனா கூப்பிட்றாங்க, எங்கே வாங்க சீக்கிரம், சாவி எடுத்துட்டிங்களா அப்படிங்க. உள்ளே போய் சாவி எடுத்துகிட்டு சாவி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் முத்து.